வணக்கம் நண்பர்களே. ஒரு நிலப்பகுதியின் பொருளியல் வளர்ச்சி எப்படி உருவாகிறது? ஒரு நிலப்பகுதியின் பொருளியல் வளர்ச்சி முதல்ல அந்த நிலப்பகுதியுடைய மக்களின் சிந்தனையில் உருவாகக்கூடிய மாற்றமாக இருக்கும். அதன் பிறகு அந்த மக்கள் அந்த சிந்தனைக்கேற்ப செயல்படும் போது உருவாகக்கூடிய மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு வெவ்வேறு அறிஞர்கள், அரசியல்வாதிகள், நிர்வாகிகள் அவங்க தளத்தில் பங்களிப்பாற்றியிருப்பாங்க. இப்போ தமிழ் சிந்தனை என்று எடுத்துக்கொண்டால், தமிழ் நவீனத்துவ சிந்தனை எங்கு தொடங்குகிறதோ அங்கிருந்து தமிழகத்துடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா தமிழகத்திலே சிந்தனை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தொடக்க புள்ளிகள் என்று சொல்லப்படத்தக்கவர்கள் சிலர் உண்டு. அவர்கள் இங்கே கல்வி மறுமலர்ச்சி உருவாக்கினார்கள். அவர் முன்னோடிகள் என்று சொல்லத்தக்கவர்கள் கிறிஸ்தவ மதப்பணியாளர். அவங்க ஆங்கில கல்வி இங்கே கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு சுதேசி இயக்கம் இங்கே கல்வியை மிக பரவலாக்குகிறது. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடித்தள மக்களுடைய கணிசமான கல்வி நிறுவனங்கள், தலித் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே தேசிய இயக்கத்தால் உருவாக்கப்பட்டவை. இன்று அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சுவாமி சகஜானந்தர் போன்ற ஒரு 15-20 பேரில் நாம் சொல்ல முடியும். அதன் பிறகு அடித்தள மக்களுடைய விடுதலை, சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த அயோத்தியாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா போன்ற தலித் தலைவருடைய அரசியல், தேசிய இயக்கத்தின் குரலாக ஒலித்த பல்வேறு சிந்தனையாளர்கள், அரசியல்வாதிகளுடைய குரல், இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு கருத்தியல் மாற்றம். அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு கட்சிகள், அரசியல் கட்சிகள் உருவாக்கின மாற்றங்கள். அதிலே முக்கியமானவர்கள் காமராஜர் போன்றவர்கள் தான். அவருடைய அரசியலில் பணியாற்றிய TSS ராஜன், R வெங்கட்ராமன், C சுப்பிரமணியம் போன்ற அரசியல்வாதிகள் பெரும்பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். தமிழகத்திலே அணைக்கட்டுகளை கொண்டு வருவதற்கு C சுப்பிரமணியம் ஆற்றிய பணி என்பது சாதாரணமானதல்ல. தமிழகத்திலே தொழில் வளர்ச்சிக்கு R வெங்கட்ராமனுடைய பங்களிப்பு என்பது புறக்கணிக்கத்தக்கது, எல்லாம் வரலாறு. அதன் பிறகு அதே அளவுக்கு பங்களிப்பை அதிகாரிகள் ஆற்றியிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நேது சுந்தர வடிவேலு போன்ற ஒருவர் தமிழ் கல்விக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது ஒருவரால் அவ்வளவு எளிதாக புறக்கணிக்கத்தக்கதல்ல. அரசுகள் ஒரு பங்களிப்பு ஆற்றியிருக்கின்றன, அரசியல் கட்சிகள் ஒரு பங்களிப்பு ஆற்றியிருக்கின்றன. ஆகவே சிந்தனையாளர்கள் தொடங்கி அது அரசியல் கட்சிகளுக்கு வருகிறது. காமராஜருக்கு பிறகு திராவிட இயக்க ஆட்சி வருகிறது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. மு. கருணாநிதி அவர்கள், MGR, பெண் கல்வி அல்லது பெண்ணுடைய உரிமை அல்லது வேலை பார்க்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு போன்ற தளங்களில் ஜெயலலிதாவுடைய பங்களிப்பு என்று ஒவ்வொருவரும் அவர்களுக்கான பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். அவங்களுடைய நிறை குறைகளோடு அந்த பங்களிப்பை நீங்கள் மதிப்பிடலாம். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளியல் வளர்ச்சி காரணமாக அமைந்தது புதிய பொருளாதார கொள்கை. ராஜீவால் தொடங்கப்பட்டு நரசிம்மராவால் வலுப்படுத்தப்பட்டு மன்மோகன் சிங்கால் முன்னெடுக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கிய தனியார் மயமும் அதன் விளைவான கல்வி தனியார் மயமும் தான் தமிழகத்தின் உண்மைய வளர்ச்சிக்கு காரணமானவை. கொங்கு மண்டலம் அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்தது அதன் பிறகுதான், புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகுதான். தமிழகத்திலே பொறியியல் கல்லூரிகள் பெருகியதும் அதன் விளைவாக வந்த வேலைவாய்ப்புகள், வேலை கொடுக்கிற அளவுக்கு தனியார் துறை பெருகியது எல்லாமே புதிய பொருளாதார கொள்கையால் தான். அதாவது தமிழகத்தின் வளர்ச்சியில் நரசிம்மராவின் பங்களிப்பு என்று கேட்டால் ஒரு பதில் ஒருவருக்கு சொல்ல முடியவில்லை, எல்லாம் அவனுக்கு பார்வை இல்லை என்றுதான் அர்த்தம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த வளர்ச்சி இருக்கிறது. கண்கூடான உண்மை ஒன்று இருக்கிறது. 1970களிலே இங்கே ரேஷனில் கோதுமை போடப்பட்டது, சோளம் போடப்பட்டது, அரிசி அவ்வளவு அரிதாக இருந்தது. பஞ்சம் 70களில், குடிநீர் பஞ்சம், சோற்று பஞ்சம், வேலையில்லா திண்டாட்டம். 70-80களில் தமிழர்கள் லட்சக்கணக்காக தமிழகத்தில் இருந்து பிழைப்பு தேடி வெளியேறி சென்றார், வெளிநாடுகளுக்கு சென்றார். தமிழகத்திலிருந்து குடியேறின மக்கள், பிழைப்பு தேடி சென்ற அடித்தள மக்கள் பெங்களூரில், டெல்லியில், மும்பையில் பல லட்சம் பேர் இருக்காங்க. கேரளம் முழுக்க ஏறத்தாழ 1 கோடி பேர் கட்டுமான தொழிலுக்காக சென்றவர்கள் அங்கே நிரந்தர குடியுரிமை பெற்று அங்கே இருக்கிறார்கள். ஆக தமிழகம் ஒன்றும் பொருளாதாரத்தில் அப்படியே பாய்ந்து முன்னேறவில்லை. முன்னேற்றம் தொடங்கியது 90களுக்கு பிறகுதான், புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகுதான். ஆக ராஜீவ்காந்தியோ நரசிம்மராவையோ மறந்துவிட்டு அதை பேச முடியாது. அவர் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களுடைய, பல்வேறு சிந்தனையாளர்கள், அரசியல்வாதிகள், கொள்கை வைப்பாளர்கள், அதிகாரிகளுடைய பங்களிப்பால் இது ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே
அரசியல் கட்சிகள் எல்லா முன்னேற்றமும் எங்களால் தான், எங்கள் தலைவர்களால் தான், எங்கள் தலைவர் போட்ட பிச்சை தான் உங்களுடைய முன்னேற்றம் என்றால் சொன்னார் என்றால், சிந்திக்கக்கூடியவர்கள், அடிப்படை புத்தி கொண்டவர்கள், கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்ப்பவர்கள் அதை ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையோடு பார்க்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு அப்பால், அவங்க மூளைக்குள் திணிக்கும் பிரச்சாரத்துக்கு அப்பால் நடைமுறை யதார்த்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு 5-6 பேராவது ஒரு சூழலில் பேசி கொண்டிருக்க வேண்டும். அவர்களை அரசியல் கட்சிகள் அவதூறு செய்வார்கள், சூழ்ந்து கொண்டு தாக்குவார்கள், இழிவுபடுத்துவார்கள். ஆனால் அதற்கு அப்பால் இங்கு பேச சில பேராவது வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி.